நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் மறுபடியுமே சினிமாவில் கம்பேக் கொடுக்க போறாரா? இதுதான் இப்போ சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய கேள்வியா வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியாகி இருக்கு. அவருடைய வீடியோ ரசிகர்கள் கூட கலந்துரையாடின அந்த ஒரு அழகான வீடியோ வெளியாகி இருக்கு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் தான் பஞ்சு டைலாக்லாம் பேசுறாரே, பழையபடி இருக்காரே, மறுபடி கம்பேக் கொடுக்க போறாரோ, ஸோ அதனால தான் இப்படி ரசிகர்கள் கூட கலந்துரையாடுறாரோ அப்படின்ற மாதிரி தான் வைரலாக பேசிட்டு இருக்காங்க. இவர் நடிக்க வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரியுமே தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இது உண்மையா, அதாவது நம்மளுடைய நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் சினிமாவில் நடிக்க வர போகிறது, திரும்பவும் கம்பேக் கொடுக்க போகிறது உண்மையா, இல்லைனா இது வெறும் வீடியோ தானே அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம். 80s 90s காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய முன்னணி நடிகராக ஜொலிச்சவர் தான் நடிகர் கார்த்திக் அவர்கள். இவர் நடிகர் முத்துராமன் அவர்களுடைய மகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஆனால் தன்னோட அப்பாவோட அடையாளத்தோட சினிமாவுக்கு வராமல் தன்னோட சொந்த கால் மூலமாக தான் சினிமாவுக்கு வந்தார். அதாவது அப்பாவோட தயவில் இல்லாமல் தன்னோட விடாமுயற்சினால் மட்டும்தான் ஒரு முன்னணி ஹீரோவாக ஜொலிச்சிட்டு இருந்தார். இவர் இயக்குனரையும் பாரதிராஜ் அவர்கள் இயக்கிய அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் மூலமாக தான் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகமானார். ஸோ அந்த திரைப்படத்தில் தான் நடிகை ராதா அவர்களுமே ஹீரோயினாக அறிமுகமானாங்க. ரெண்டு பேருக்குமே இந்த படம் தான் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் முதல் திரைப்படம். முதன்முறையாக ரெண்டு பேரும் ஹீரோயினா இந்த திரைப்படம் மூலமாக தான் அறிமுகமானாங்க. இந்த படம் அந்த டைமில் வெளியாகி அந்த காலத்து இளசுகளுக்கு பிடிச்சமான ஒரு திரைப்படமாக இருந்துச்சு. இப்போ சில இளைஞர்களுக்கு ஒரு சில படங்கள் மறக்க முடியாத, அது மட்டும் இல்லாமல் ஒரு கனெக்ஷனான படமாக இருக்கும். ஸோ அந்த வகையில் தான் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படம் அந்த சமயத்தில் அந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒரு பிடிச்சமான, ஒரு இளம் வயது பிடிச்சமான ஒரு படமாக இருந்துச்சு. இந்த திரைப்படத்துக்கு அப்புறமா கார்த்திக் அவர்களுக்கு நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சது. இவர் நவரச நாயகன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே செல்லம் அழைக்கப்பட்டாரு. அந்த வகையில இவருடைய நடிப்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவர் ஆக்ஷன் திரைப்படமும் நடிச்சிருக்காரு. அதே மாதிரி காமெடி கலந்த குடும்ப கதாபாத்திரங்களையுமே நடிச்சிருக்கார். இவர் காமெடி, அந்த சென்டிமெண்ட் கலந்த படங்கள் நடிச்சது மூலமா குடும்ப ரசிகர்களை தன்னோட பக்கத்துல ஏற்று வச்சுக்கிட்டாரு. அதே மாதிரி ஆக்ஷன் ஹீரோவும் கிடைக்கியிருக்காரு. இவருடைய நடிப்புல கண்டிப்பா இவருடைய நடிப்புக்கு ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, இவருடைய அந்த பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும், அவருடைய டைலாக் டெலிவரியாக இருக்கட்டும், அதே நேரத்தில் காமெடியாக இருக்கட்டும், இது எல்லாமே இவருக்கு ப்ளஸ் தான். ஸோ அதனால ஒரு டைமில் ரொம்பவே பிடிச்சமான ஹீரோவாக வளம் வந்துகிட்டு இருந்தார். நிறைய பசங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத தாண்டி பெண்களுக்குமே பிடிச்ச ஒரு கதாநாயகனாக வளம் வந்துகிட்டு இருந்தார். அதாவது ஒரு க்ரஷ்ஷாக கூட வந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அந்த சமயத்தில் இவர் 40க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிச்சிருக்காரு. ஸோ அதில் ஒரு சில படங்கள் எல்லாருடைய ஃபேவரட்டாக இன்னைக்கு வரைக்குமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் அலைகள் ஓய்வதில்லை கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். இது அவருடைய முதல் திரைப்படம் தான். ஆனால் இந்த படமுமே அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளத்தை அள்ளித்தா, வருஷம் 16, அக்னி நட்சத்திரம், மேட்டுக்குடி அப்படின்னு எக்கச்சக்க வெற்றி படங்களில் நடிச்சிருந்தாரு. கோகுலத்தில் சீதை, உன்னிடத்தில் எண்ணெய் கொடுத்தேன், இந்த மாதிரி படங்கள் இருக்குது. லக்கிமேன், இந்த மாதிரியான படங்கள் எல்லாமே இவருடைய பெயர் சொல்லக்கூடிய படங்களாக இருக்கும். இந்த மாதிரியான படங்களில் இவர் ஒரு குடும்ப கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பார். அதே நேரத்தில் இவருடைய ப்ளஸ் என்னென்னா, ஓவராக எமோஷன் காட்ட மாட்டார், ஓவராக ரியாக்ட் பண்ண மாட்டார். ஆனால் சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட். இவருடைய நடிப்பு அவ்வளோ ஒரு சாதாரணமாக நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் எப்படி இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் இவருடைய நடிப்பு இருக்கும். ஓவர் ஆக்டிங் இருக்காது, ஓவராக கம்மியாகவும் இருக்காது. எது தேவையோ அது மட்டும்தான் இருக்கும். குறிப்பாக இவர் அவ்வளோ சட்டில்டாக நடிப்பார். ரொம்பவே ஓவராக இருக்காது, ஒரு நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திடுவார். அதனால தான் இவர் நவரச நாயகன் அப்படின்னு எல்லாராலையுமே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக வளம் வந்துட்டு இருந்தார். ஸோ இன்னைக்கு வரைக்குமே இவருக்கான மார்க்கெட் அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. இவர் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அநேகன் படத்தில் நடிச்சிருந்தார். ஸோ அப்போ ஓகே, இவர் மறுபடி கம்பேக் கொடுத்துருவார், தொடர்ந்து நிறைய படங்கள் நடிப்பார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறமா பெருசாக படங்கள் எதுவுமே நடிக்கிறது இல்லை. கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிலாம் இவர் ஒரு மருத்துவமனைக்கு போன வீடியோ ரொம்பவே வைரலாச்சு. அப்போ ரொம்பவே உடல்நிலை ரொம்பவே மோசமான நிலையில் இருந்தார். அப்போ இவர் மீண்டு வரதே கஷ்டம். இவர் அவருக்கு குடிப்பழக்கம் இருக்குது, இந்த பழக்கம் இருக்குது. ஸோ அதனால தான் இப்படி ஆயிட்டாரு. இவர் அந்த நிலைமையிலிருந்து பழையபடிக்கு திரும்புறதே ரொம்பவே கஷ்டம் இப்படின்ற மாதிரிலாம் வதந்திகள் நிறைய வந்துச்சு. இவரை பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய விதமான கருத்துக்கள், நிறைய விதமான சர்ச்சை பேச்சுக்கள்லாம் அந்த சமயத்தில் வெளியாச்சு. கார்த்திக் இப்படிப்பட்டவர் தான், இவர் நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி கிடையாது, இவருடைய ரியல் கேரக்டர் இது தான், ரொம்ப குடிப்பார், இவருக்கு வேறு வேறு கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சில வதந்திகள் வந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. ஸோ அந்த சமயத்தில் எல்லாருமே நினச்ச விஷயம், ஒருவேளை உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை குடிப்பழக்கத்தினால மட்டும்தான் இப்படி ஆயிட்டாரோ, ரொம்பவே மாறிட்டாரோ உடம்புலாம், ஸோ பழைய கார்த்திக் மாதிரியே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் அவருடைய புகைப்படங்கள், அந்த வீடியோக்கள் பார்க்குறப்போ அப்படி பழைய கார்த்திக் மாதிரி ஆயிட்டாரு, எப்படி மாறினார், நிறைய சேஞ்சஸ் ஆகிடுச்சு, பழையபடி திரும்பி வந்துட்டார், கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க.
ஏன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ வந்து வெளியாகிருக்கு. அதில் வந்து ரசிகர்கள் கூட கலந்துரையாடுறாரு. அதில் ஒரு பாடலோட ஹம்மிங் வந்து பாடிக்கிட்டு இருக்காரு ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா ரசிகர்கள் கூட வந்து அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிச்சுட்டு வந்துட்டு இருக்காரு. ஸோ ரசிகர்கள் கூட வந்து ஜாலியாக ஃபன் பண்ணி பேசி சிரிச்சிட்டு இருக்காரு. ஸோ இவருடைய ப்ளஸ்ஸே வந்து இது ஒரு விஷயம் தான். காமெடியாக ஃபன்னாக சிரித்து பேசுறது இவருடைய ப்ளஸ் விஷயம் தான். ஸோ அந்த சமயத்தில் ரசிகர்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்குமே ஒரு புன்சிரிப்போட ஒரு நல்ல ஒரு ஃபன்னோட தான் பதில் கொடுத்துருந்துருக்காரு. அப்போ ரசிகர் வந்து கேட்குறாரு, ஏன் தாடி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஏன் எனக்கு தாடி வளருது நான் வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவருக்கே உண்டான பாணிகளை வந்து ஃபன்னாக சொல்கிறாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி தாடி இருந்திருக்கு, ஸோ அதே மாதிரி இப்போ தாடி இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி தாடி வச்சிருக்கேன் தானே அப்படின்ற மாதிரி வந்து ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காரு. ஸோ பஞ்சு டைலாக்கும் பேசிட்டு தான் இருந்திருக்காரு. ஸோ இதை பார்த்த ரசிகர்கள் தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஓஹோ ஒரு வேளை கார்த்திக் அவர்கள் வந்து கம்பேக் கொடுக்க போகிறாரு, ஸோ அதுதான் அதே வைப்ரேஷனில் இருக்க போகிறாரு போல், அவர் வந்து கம்பேக் கொடுத்து மறுபடியும் படங்கள் நடித்தார்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. இப்போ பொதுவாகவே ரசிகர்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னா, நமக்கு சின்ன வயசில் பார்த்து ரசித்த நடிகர் நடிகைகள் எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறமா வந்து படங்கள் நடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அவங்க திருப்பவும் ரீஎன்ட்ரி கொடுத்து படங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மென்டாலிட்டியாக மனசில் இருந்து நினச்சிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் கார்த்திக் அவர்களுமே மறுபடியும் படங்கள் நடித்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ரசிகர்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்குது. கார்த்திக் அவர்கள் நடித்த நிறைய படங்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே தொலைக்காட்சிகள் வந்து ஒளிபரப்புறாங்க. அதை பார்க்குறவங்களும் இன்னைக்கு வரைக்கும் இருக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அவருடைய படங்கள் வந்து குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய படங்களாக தான் இருந்துகிட்டு இருக்கும். அந்த வகையில் நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அதாவது காமெடி கலந்து கவுண்டமணி இவங்களுடைய காம்போ கூட ரொம்ப நிறைய ஒர்க் அவுட் ஆகிருக்கும். கவுண்டமணி அண்ட் நம்மளுடைய கார்த்திக் இவங்களுடைய காம்போ வந்து நிறைய படங்களில் வந்திருக்கு. ஸோ இவங்களுடைய காமெடிக்கு இந்த ஒரு காம்போவுக்குமே நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. அதாவது கவுண்டமணி அவர்களே வந்து பெரிய ஒரு நடிப்பறக்கர் தான். ஸோ அதுக்கு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் இவருமே ஆக்டிங் பண்ணுவார். ஸோ இவங்க 2 பேரோட நடிப்பு 2 பேரும் சேர்ந்து வரக்கூடிய காம்போ காட்சிகள் எல்லாமே நிறைய பேரை இன்னைக்கு வரைக்குமே வயிறு குலுங்க சிரிக்க வச்சுட்டு தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் தான் இவங்களுடைய படங்கள் எல்லாமே தொலைக்காட்சிகளில் அப்பப்போ வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வெளியிட்டு இருக்காங்க, ஒளிபரப்புறாங்க. ஸோ அந்த படங்களை பார்த்து ரசிக்கிறதுக்கு இன்னைக்கு வரைக்குமே ரசிகர்கள் வந்து ஆவலாக தான் இருக்கிறாங்க. ஸோ இதனால தான் இப்போ வந்து இவர் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறாரு, கம்பேக் கொடுக்க போகிறாரு அப்படின்ற தகவல் வந்து வெளியாகிட்டு இருக்கு. இதில் என்னென்னா இவர் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறாரா, இல்லைனா வந்து வில்லனை நடிக்க போகிறாரா, குணச்சித்திர கேரக்டர் நடிக்க போகிறாரா அப்படின்ற மாதிரியும் விவாதங்கள் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபைனலாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதாவது நடிகர் நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் வந்து படங்கள் திரும்ப நடிக்க போகிறாரா, அதுவும் எந்த கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறார் அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடிகர் கார்த்திக் அவர்களை பிடிக்குமா அப்படிங்கிறதையும், அவர் நடித்த திரைப்படங்களில் உங்களுக்கு எந்த திரைப்படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதாவது நிறைய குடும்ப படங்கள் தான் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான படம் இந்த படம் வந்து இவர் நடிப்பில் வந்த வெளியே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, இந்த படத்தில் இவங்களுக்கு பதில் வேறு யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காது, இவரால் தான் இந்த படம் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய படம் இது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க.